என்ன ஃபார்முலா s is equal to v square minus u square by என்ன சொன்னோம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா by 2 by 2a. 2a by 2a. So s is equal to இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம் v ஸ்கொயர் என்னது இங்க சைன் கன்வென்ஷனோட எழுதிக்கலாமா v is equal to பிளஸ் தான் u வந்து பிளஸ் தான் acceleration plus தான். So v square, so 36 minus u square 16 by 2 into 4. So 20 by 8. So in our 10 by 4. 4 table also 5 by 2. 2.5 meter is the displacement. 0.5 meter. So இன்னொரு சம் பண்றோம் செகண்ட் சம் ஆப்ஜெக்ட் இங்க இருக்கு இங்க இருந்து போய் இந்த பக்கம் போயிடுது ஸ்டார்டிங் வித் initial velocity 5 meter per second and நமக்கு தெரியும் இது வந்து இந்த இடத்துல 0 ஆகுது velocity ஆனா acceleration வந்து எனக்கு இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு மோஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு acceleration அதுல வேல்யூ கொடுத்திருக்காங்க 3 meter per second வச்சுக்கலாம் 3 meter per second square வச்சுக்கலாம் then இந்த பக்கம் final velocity v is equal to 7 meter per second பட் நமக்கு தெரியும் மோஷன் எப்படி இருக்குன்னா இப்படி போய் திருப்பி இப்படி தான் வருது ஸோ velocity is in this direction நம்மளோட பாசிட்டிவ் டைரக்ஷன் இதுதான் இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ் எழுதிக்கலாம் u வந்து பாசிட்டிவ் அப்புறம் v வந்து நெகட்டிவ் acceleration is also negative formula யூஸ் பண்ணா s is equal to v square so minus 7 the whole square இப்படிதான் போகணும் whole square போகணும் minus u square 5 square by 2 into minus 8 so 49 minus 25 by minus 6 so minus 20 sorry plus 24 by minus 6 எவ்வளவு அப்படின்னா minus 4 meter ஏன் மைனஸ்ல வந்துருக்கு செக் பண்ணலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த பக்கம் இருக்கு பாருங்க இனிஷியல் பொசிஷன் வந்து ஃபைனல் பொசிஷனுக்கு ஆரோ மார்க் வரணுமா அப்போ இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் அதனால நெகட்டிவ் இருக்கு s is equal to minus 4 meter is the answer ஓகே என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மூணு ஃபார்முலா v is equal to u plus at s is equal to ut plus half at square v square is equal to u square plus 2as இதான் 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இது மூணுமே எப்படி வந்துச்சு அது எப்படி டெரைவ் பண்ணோம் எல்லாம் பார்த்தோம் நம்ம ஆனா நான் வந்து சஜஸ்ட் பண்றது இன்னொரு 3 ஈக்குவேஷனை ப்ராப்ளம்ஸ்க்கு என்னன்னா இதே ஈக்குவேஷன் தான் பட் ஆனா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும் v minus u is equal to at அப்புறம் average velocity v plus u by 2 அப்புறம் displacement is equal to average velocity into time நீங்க வேணா இதை v plus u by 2 into t ன்னு எழுதிக்கலாம் இந்த ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட் இந்த மூணு ஈக்குவேஷனுக்கும் ஈக்குவலண்டான ஈக்குவேஷன்ஸ் இது அண்ட் சில பாயிண்ட்ஸ் நம்ம ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டே வந்தோம் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து இங்க வரிசையா எழுதுறேன் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எப்பயுமே ஆவச்சணும் என்னன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ற இடம் வந்து வெலாசிட்டி 0 மீட்டர் per செகண்ட் எப்பயும் நம்ம எடுத்துக்கூடாது அது உண்மை கிடையாது ஏன்னா நம்ம எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி என் பண்ணும்போதும் வெலாசிட்டி 0 மீட்டர் per செகண்ட் கிடையாது நம்ம எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எங்க வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து 0ல தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது ஆரம்பத்து ரெஸ்ட்ல தான் இருக்கு பட் ஆனா நான் இதை பார்க்கல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நான் கண்ணை மூடிட்டேன் இங்கதான் கண்ணை ஓப்பன் பண்றேன் அப்பனா இதான் எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி ஸோ இந்த இடத்துல 0 கிடையாது
இது 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து ஸ்டாப். ஸோ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் முடிச்சிட்டோம். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாப்ஸ் அப்படின்னா நான் சொன்ன ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கேருந்து இப்படி தூக்கி போடுறேன், அது மேலே போயிட்டு இப்படி கீழே வருது. இப்போ இந்த ஆப்ஜெக்டோட ஆக்சலரேஷன் வந்து என்னது? ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஆக்டிங் டவுன்வர்டு. இந்த ஆப்ஜெக்ட் ஆனால் இங்கே போய் ஸ்டாப் ஆயிடும்ல, ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அது வெலாசிட்டி 0. ஆனால் ஆக்சலரேஷன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆக்சலரேஷன் இங்கேயும் டவுன்வர்ட்ல தான் ஆக்ட் ஆகும், இங்கேயும் டவுன்வர்ட்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ஆக்சலரேஷன் 0 கிடையாது. ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் 0 அப்படின்றது தப்பு. acceleration is not equal to 0. But velocity is 0. Object stop ஆயிடுச்சுன்னா acceleration not equal to 0, but velocity is 0. Important point. Next நம்ம என்ன சொன்னா drop. Dropனா velocity வந்து என்னது? 0 meter per second கிடையாது எப்பயுமே. எப்பெல்லாம் அந்த dropper வந்து ரெஸ்ட்ல இருக்காரோ அப்பதான் 0 meter per second. So if dropper is at rest, இப்போ 0 meter per second. ஒரு டிராப்பர் வந்து ஒரு லிஃப்ட்ல வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து ஒரு பாலை ரிலீஸ் பண்றாருன்னா 0 வெலாசிட்டி கிடையாது இருக்கு. லிஃப்ட் என்ன ஸ்பீட்ல போதோ அதே வெலாசிட்டி தான் இருக்கு. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இனிஷியல் வெலாசிட்டி எப்போ 0 இருக்கும்? இந்த டிராப்பர் இஸ் அட் ரெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் அப்படிங்கிறது எப்பவுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். இட் இஸ் நாட் டிஸ்டன்ஸ். இது டிஸ்டன்ஸ் கிடையாது. எஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ் ஆல்வேஸ் ரெப்ரசன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். Next, use going a same positive direction for U, V, A and S. For example, நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணேன்னா நீங்க வந்து இந்த V, U, A, T இருக்குல்ல, இல்ல T-க்கு மட்டும் டைரக்ஷன் கிடையாது, மற்றெல்லாம் டைரக்ஷன் இருக்கு. அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரே பாசிட்டிவ் டைரக்ஷன் நீங்க அசியூம் பண்ணிக்கணும். இதான் பாசிட்டிவ் டைரக்ஷன் ஃபார் ஆல். ஒருவேளை இது ஏதாவது ஒன்று இந்த ஆப்போசிட்ல ஆச்சுன்னா அது நெகட்டிவ்னு நீங்க எடுத்துப்பீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் நீங்க அசியூம் பண்ணிக்கணும். விக்கு தனியா யூக்கு தனியாலாம் அசியூம் பண்ணக்கூடாது. சம்முக்கு மொத்தமா ஒரே பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் நீங்க வந்து அசியூம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான். அப்புறம் டீசலரேஷன் பத்தி நான் சொன்னேன் போன கிளாஸ்ல. டீசலரேஷன்னா என்ன? ஸ்லோயிங் டவுன். And it is not equal to negative acceleration. Deceleration negative acceleration கிடையாது. Deceleration slowing down. So last என்னன்னா, you always draw the diagrams. Diagram இல்லாம சம்மே போட முடியாது. பாருங்க, நான் இவ்வளவு நேரம் சம் பண்ணேன், ஆனா ஒன்ல கூட நான் கொஸ்டினே எழுதல, வெறும் டயக்ராம் வச்சு தான் நான் சம்மே பண்ணேன். ஸோ கொஸ்டினே இல்லைனா கூட டயக்ராம் இருந்தால் போதும், நீங்க சம் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சம் நம்பர் 2.5 என்ன சொல்றாங்க அப்படின்னா, a car is moving along a straight highway with a speed of 126 km/h. ஸோ ஒரு கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு வித் 126 km/h. இது வந்து நம்மளோட யூவோட வேல்யூ. இதை மீட்டர் பர் செகண்டா மாத்திக்கலாம். ஸோ 126 நான் அன்னைக்கே சொன்னேன், கிலோமீட்டருக்கு 1000, அவருக்கு வந்து 3600. ஸோ நீங்க இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். இது வந்து 3 டேபிள் அடிக்கலாம், 11 டைம் 12 டைம். இது 3 டேபிள் 42 டைம். அண்ட் தென் 3 டேபிள் 4 டைம், 1 4 டைம், 7 2. 7 into 10 இருக்கு 70/2, 35 மீட்டர் பர் செகண்ட் அது. ஸோ இது வெலாசிட்டி 35 மீட்டர் பர் செகண்ட். இதான் யூ. இதுக்கு ஆப்ஜெக்ட் இப்படி மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் brought to rest within a distance of 200 மீட்டர். ஸோ அது அப்படியே போயினாச்சுன்னா இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போனா ஃபைனல் வெலாசிட்டி 0. எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஸ்டாப் ஆச்சுன்னா 200 மீட்டர்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. வாட் இஸ் த ரிட்டார்டேஷன் ஆஃப் த கார்னு கேட்குறாங்க. அண்ட் ஹவு லாங் டஸ் இட் டேக் டு ஸ்டாப் த கார்னு கேட்குறாங்க.
ஸோ நான் வந்து இப்போ வந்து டைம் தான் ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா இது இருக்கு பாருங்க, ஈஸியாக பண்ணுறோம் பாருங்க. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணுமோ அதே மெத்தடு. என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் யூ பை டூ இன்டூ டி தானே. டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்தாச்சு 0, இனிஷியல் வெலாசிட்டி 35 பை 2 இன்டூ டி. டி தான் தெரியாது. சைன் கன்வென்ஷன் பாருங்க, யூ வந்து இதான் பாசிட்டிவ் டைரக்ஷன். ஸோ யூ வந்து இந்த பக்கம் தான் இருக்கு. டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இனிஷியல் டு ஃபைனல், ஸோ அரை மார்க் தான். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்கு, எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்போ என்ன ஆகும்னா 200 is equal to 35 t by 2 and 200 into 2 by 35. 5 to 7 time இது எத்தனை வாட்டி? 40. So 80 by 7 divide பண்ணி பார்த்தீங்கன்னா 11 times 77, 4 times 28. So 11.42 the answer. 11.4 second is the answer. செக் பண்ணிக்கோங்க. போன கிளாஸ் இது பண்ண வேற மெத்தட்ல, பட் இது பாருங்க இன்னும் சிம்பிளிஃபைடா இருக்கு. மெத்தடை சொல்லி கொடுத்தா எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. NCERT ப்ராப்ளம். 2.6 பார்த்தீங்கன்னா a player throws a ball upward. A player throws a ball upward. The velocity of எவ்வளோ? 29.4 meter per second. What is the direction of the acceleration during the upward motion of the ball? பால் எப்படி மூவ் ஆனாலும் ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ல தான் இருக்கும். ஏன்னா இது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆக்சலரேஷன் ஆக்ட்ஸ் டவுன்வர்டு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. What are the velocity and acceleration of the ball at the highest point of its motion? ஸோ இது நேராக போயிட்டு ஹையஸ்ட் பாயிண்ட் போயிடுச்சு. இந்த இடத்துல ஆக்சலேஷன் அதே தான், அது ஜி. பட் வெலாசிட்டி என்ன ஆகும்னா இங்கே ஸ்டாப் ஆயிடும். ஸோ அட் த ஹையஸ்ட் பொசிஷன், velocity is 0, but acceleration is not equal to 0. 9.8 meter per second square. The acceleration value at the highest position. Third question பாருங்க. Choose x is equal to 0 and t is equal to 0 at the location and time when the ball at its highest point. நான் என்ன பண்றேன், ball highest point இருக்கும்போது தான் position 0 time 0 இருக்கு. அதாவது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு அர்த்தம். ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருக்கு, அதை வந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. அண்ட் vertical downward direction taken as positive direction. Vertical downward direction நீங்க என்ன பண்ணணும், பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதை பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, give the signs of position, velocity and acceleration of the ball during upward and downward motion சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து upward motionல இதோட சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம். அப்புறம் downward motionல. ஸோ upwardல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா பாசிட்டிவ் டைரக்ஷன் டவுன்வர்ட்ல இருக்கனால டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு மேலே போச்சு அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் ஒரு மேலே போச்சு அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவ், இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவ், ஃபைனல் வெலாசிட்டி இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி நெகட்டிவ். பட் ஆக்சலரேஷன் மட்டும் ஆக்டிங் டவுன்வர்டு, அது வந்து பாசிட்டிவ். பட் டவுன்வர்ட் மோஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா, டவுன்வர்ட் மோஷன்ல இந்த பால் வந்து கீழே வர போகுதுன்னா displacement positive, initial velocity positive, final velocity positive, acceleration is also positive. ஏன்னா acceleration டவுன்வர்ட் தான், ஸோ எல்லாமே பாசிட்டிவ். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், initial velocity, final velocity, acceleration, all of them are positive. Easy.
இன்னொரு சமம் பண்ணிடுறேன். இன்னொரு சம், லாஸ்ட் சம் பாருங்க. To what height does the ball rise and after how long does the ball return to the player's hand? Time கேக்குறாங்க. ஸோ இங்கேருந்து ஒரு பால் நம்ம தூக்கி போடுறோம்ல, அதுக்கான இனிஷியல் வெலாசிட்டி அவங்க ஆரம்பத்திலே கொடுத்துட்டாங்க, 29.4 மீட்டர் பர் செகண்ட். இது ஒரு சர்டன் ஹைட்டுக்கு போயிட்டு அப்படி கீழே வந்தது. ஸோ இதுக்கான டைம் அவங்க கேட்குறாங்க. ஸோ இது பிளேயர் ஹேண்ட்ல வந்து விழுந்துருச்சு இந்த பால், அதனால ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்போ டைம் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா நம்மகிட்ட என்ன ஃபார்ம்ல இருக்கு டைமுக்கு, ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும், அது வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதான் நம்மளோட பாசிட்டிவ் டைரக்ஷன், கவனிங்க. ஸோ யூ வந்து பாசிட்டிவ், ஆக்சலரேஷன் டவுன்வர்ட்ல இருக்கும், நெகட்டிவ். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்ன ஃபார்ம்ல, ஃபைனல் வெலாசிட்டி ஃபார்ம்ல வந்து v is equal to u plus at, half at, u plus at. So minus 29.4 plus at, a into t, a வந்து minus 10 into t, minus 10 into t. minus 10 into t. velocity என்ன அப்படின்னா 29.4. ஃபைனல் velocity தெரியும் 0ன்னு, அதில் 0ன்னு போட்டுக்கோங்க, minus 10t. So 10t is equal to 29.4. t is equal to 10 2.94 seconds தான் time taken by the ball to reach the player's hand. So u வந்து 29.4 மீட்டர் பர் செகண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது வந்து அப்போர்ட் டைரக்ஷன் இருக்கு, அப்போர்ட் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன் அசூம் பண்ணிருக்கேன். ஸோ பாசிட்டிவ், ஆக்சலேஷன் எப்பவுமே ஆக்டிங் டவுன்வர்ட், அது நெகட்டிவ். v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி ஃபார்முலா போடுறேன், வித் சைன் கன்வென்ஷனோட போடுறேன். ஃபைனல் வெலாசிட்டி 0. இது அப்படியே வந்துச்சு, சால்வ் பண்ணா எனக்கு டைம் வந்துச்சு 2.94 செகண்ட்ஸ், அது வந்து ரீச் பண்ணிடுச்சு. இன்னொரு கொஸ்டின் கேட்குறான், ஹவு லாங் இட் வில் டேக் டு ரைஸ் டு த மேக்ஸிமம் ஹைட்னு கேட்குறாங்க. இந்த ஹைட்டு அது இங்கே வரைக்கும் கேட்குறாங்க. டு வாட் ஹைட்னு கேட்குறாங்க. இது எஸ் கேட்குறாங்க, இங்கே எஸ் கேட்குறாங்க. இந்த வெலாசிட்டி வந்து v is equal to 0, எனக்கு போய் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், is equal to 2as. v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் is equal to 2asல s கண்டுபிடிக்கணும். v வந்து 0, u என்னது 29.4 the whole square, 2 into acceleration downward தானே நெகட்டிவ், ஸோ minus 10 into s. s தான் எனக்கு வேணும், எவ்வளோ ஹைட் பொசிஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து மைனஸ் 29.4 into 29.4 by minus 2 into 10 is equal to s. இதை அடிச்சுட்டு நீங்க கண்டுபிடிச்சிருங்க எவ்வளோன்னு. So this will give the maximum height. ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை. எல்லா என்சைடு சம் போட்டு நினைக்கிறேன். செக் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சுன்னா, இல்லை அடுத்த கிளாஸ்ல கேளுங்க டவுட் இருந்தா.